الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. Director M.H. Jafar Sadiq Mahan Rizwan இப்போது உரையாற்றுகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال عليه الصلاة والسلام الذكر أول الإيمان வசிக்கின்ற மனிதருக்கு இருக்கின்ற உணவை தந்து அதை பார்த்து ரசிக்கின்ற இறைவனுக்கே புகழேற்று உண்டாவதாக. ஆமீன். மேலும் யாரை படிக்காவிட்டால் இவ்வுலகத்தை படித்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியங்கள் மீதும் தாபியங்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாவின் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் வேதத்தில் 107 தடவைகள் இதற்கு உண்மை என்ற வார்த்தையை பற்றி கூறுகிறான். ஆனால் நமக்கும் நம் சமுதாயத்திற்கு மத்தியில் அந்த உண்மை என்ற வார்த்தையே காணாமல் போய்விட்டது. அப்பொழுது நம்மிடத்தில் எந்த வார்த்தை தான் பேசப்படுகிறது என்று பார்த்தால் அது இது பொய் என்ற வார்த்தை தான் பேசப்படுகிறது. நாம் இன்னைக்கு கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தன் வேதத்தில் 200க்கும் மேற்பட்ட இது பொய் பேசுவதை எச்சரித்து கூறுகிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அது பொய் பேசுவது ஈமானை தாக்கிவிடும். இதற்குதான் அல்லாஹ் அதிகமாக இதுவை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனுக்கு ஈமான் தான் அடிப்படை. அதே இல்லை என்றால் நாம் என்ன செய்வது? நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இது சில கூட்டங்கள் நாங்கள் விதாவத்தை ஓய்க்கப் போகிறோம் என்று பிறகு முதலில் தராசிய 20 ரூபாய் சொல்வது கூடாது, 8 ரூபாய் தான் சொல்வது கூடியும் என்று சொல்ல ஆரம்பித்து இந்த பல விஷயங்களை ஹலாலான செயல்களை ஹராமாக்கி ஹராமான செயல்களை ஹலாலாக்கி விட்டார்கள். இப்படி பொய் சொல்லி சிறுக்கு உண்மை என்ற வார்த்தையை மோட்டாக்கி பொய் சொல்வதைத்தான் பிரதமராக வைத்துள்ளார்கள். இந்த சிறுக்கு வார்த்தை முதலில் எங்கு தொடரப்பட்டது என்று பார்த்தால் சேட்டாமிடம் எப்படி என்று பார்ப்போம். ஆதமரித்திலும் அவர்களையும் அப்பாலித்திலும் அவர்களையும் சொர்க்கத்தில் படித்த அந்த இருவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொன்னான் நீங்கள் இருவர் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம். அதாவது அப்படி அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த கனியை சாப்பிட்டால் அநியாயக்காரர்கள் நீங்கள் இருவரும் ஆகிவிடுவீர்கள் என்று ஒரு கதையை விட்டான். அப்போது சேதம் இருவரையும் ஒரு சில சூழ்ச்சிகளை சேர்ந்து அந்த கனியை சாப்பிட்டால் தான் சொர்க்கத்திலே இருக்கிறீர்கள் என்று ஒரு பொய்யை அழகாக அலங்கரித்து காட்டினார். இப்படி முதல் பொய் பேசிய பெருமை மரியாதைக்குரிய நபர் எழுதி சேகரித்தே பெறும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், எப்படி பாலில் தண்ணீர் கலக்காமல் பால் விற்பனையாளர் பாலை விற்க முடியவில்லையோ அதே போன்று நம்முடைய பேச்சில் பொய் கலக்காமல் பேச முடியவில்லை. நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த உண்மை நம்மிடத்தில் முக்கியமாக ஒரு மனிதன் உண்மை
பேசுகிறானால் உண்மை நன்மை பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். நிச்சயமாக ஒரு மனிதன் உண்மை பேசுகிறானால் அவன் அல்லாஹ்வின் உண்மையாளரை எழுதப்படுகிறான். ஒரு பாவங்களின் பக்கம் வழிகாட்டும், பாவங்கள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். நிச்சயமாக ஒரு மனிதன் போய் பேசுகிறானால் அவன் அல்லாஹ்வின் பொய்யனாக எழுதப்படுகிறான். இந்த உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு மகளிடத்தில் தன் தந்தையோ அல்லது தாய் உண்மை கற்றுத்தருகிறதா? உதாரணத்துக்கு பார்த்தோம், மகா வசியதோ நம்ம கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் கற்று வந்திருக்கிறது மாறுபட்டு கூப்பிடுவார். அந்த மகளிடத்தில் சொல்வார்கள், என் அண்ணா இல்லை என்று சொல்லுவார்கள். காலையில் கற்று வந்திருந்தால் பயிருக்கு போயிருக்கிறார் என்றும், மாலையில் கற்று வந்திருந்தால் வனப்பெண்ணிற்கு போயிருக்கிறார் என்றும் திருப்பையாட்டிலே பொய்யெல்லாம் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் முற்காலத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தார்களா என்று நம்மை ஆசிரியர்களே அப்படிப்பட்ட ஒரு மாற்றுக்கலையை கற்பதற்காக வெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது சில வழிபறிகள் அவர்களை வழிபறிக்கு முன்னிலைக்கு நண்பர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் சில பொருட்கள் சொல்ல வேண்டும் சொன்னார்கள். வழிபறிகளை கேட்டார்கள், இல்லை எங்களுக்கு நீங்கள் மறைத்திருக்கலாமே கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னால், எந்த சூழல் யார் இதை பேசுகிற உண்மையைதான் பேச வேண்டும் என்றுதான் சொல்லியுள்ளார்கள். அதான் உண்மையை சொன்னேன். அப்படியே அந்த வழிபறிகள் ஆசிரியப்பட்டு இஸ்லாமை ஏற்றார்கள். இதுதான் தலைவின் காலமுக்கு உண்மை வெற்றியை தரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இதற்கு ஓடி காட்டி ஆயத்தில் அல்லாஹ் கூறுவான், يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து இன்னும் உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள். இந்த ஆயத்திற்கு இவ்வளவுகள் மகாசாதிக்கின் என்றால் முகமது மகாசாதிக்கின் அப்படி என்றால் நாம் முற்று கவனித்தால் முடிகிறது. நபிகளெல்லாம் அவர்கள் சகாபாகம் பேசுவதற்கு சாத்தியமே இல்லை. அவரை பார்த்தவர்கள் சகாபாக்கள் கூற்றை நாங்கள் எடுக்க மாட்டோம். அவர்கள் மனிதர்கள் தானே, நாங்கள் மட்டும் மனசு என்றால் சொல்கிறோம். அவர்கள் மனிதர்கள் தான், ஆனால் புனிதர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நபிகளெல்லாம் அவருடைய வழிகளை ஒன்றுவிடாமல் எடுத்து நடந்ததின் காரணமாக அவர்கள் புனிதர்கள். என்னை பொறுத்தவரை நீங்கள் சஹாபாக்களை பற்றி பேசுவது தகுதி இல்லை. ஏனென்றால் அவர்கள் உண்மையாளர்கள். நீங்கள் உண்மை எந்த கடை விற்கிறப்பா என்று கேட்கிறீர்கள். கேட்டுவிட்டால் உண்மை விற்கிறப்பா, உண்மை விட்டால் நீ நடந்துட்டு போயிங்க. ஆகையால் பொய்யை மட்டும் விட்டால் தான் நடந்து செல்ல முடியும். இப்படி போய்விட்டு உங்களை நினைவு அல்ல அவங்களுக்கு நேர்வழி காட்டுவாங்க. நபிகளெல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவ்விதில் யாருமான் பொய்களுக்கு ஈமானை காப்பிட வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு முன்னால் பாலோ இல்லை தாங்கள் பருவதெல்லாம் வைப்பார்கள். எப்படி தாங்கள் பருவ பால் காலியாகுமோ அதே போல் ஒரு மனிதன் போய் நேர்த்த பேச ஈமான் போய்விடும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. நபிகளெல்லாம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள், அழிவும் அபுதாயிகள் எல்லாம் அவருடைய மூலமாக அழிக்கப்படுகிறது. உமது தந்தை ஏற்பட்டு விட்டு விடுகிறார்கள். தந்தை ஏற்படாக செல்கிறார்கள். நிச்சயமாக உண்மை அமைதி தரும் போய் தந்தை அமைதி பெற்றிருக்கிறார்கள். நான் தேர்தல் நேரத்தில் காரணம் எனக்கு பார்க்கறீங்க, நான் அமைச்சேன் இதை சொல்லி சொல்லி மக்கள் ஏமாற கண்கூடாக பார்த்தோம். எப்படி நட்சத்திரங்கள் எண்ண முடியாதோ அதே போல அவர்களுக்கு தேர்தலுக்கு எண்ண முடியாது, நம்ப முடியாது. என்னால் உண்மை கற்றுக் கொள்ளாமல் இருக்க முடியாது. நபிகள் கூறுகிறார்கள், எந்த மனிதன் இது உடத்திற்கும் மற்ற உண்மை பாதுகாத்தாரோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் சிலர் நாட்கள் அந்த அடிப்படை நம்ம நாளை பாதுகாக்க பெற்றோர்களின் ஆசிரியர்களின் பயிற்சி கொள்ளாமல் உண்மை எந்த நிலையில் வெற்றியை தான் தரும் என்ற இடத்திற்கு முற்றுப்புள்ளியை வைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மரண போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களில் ஒருவர் குறைந்தபேட்டை முகமது இல்லியா அவர்களின் மகன் ரில்வான் அஹமத் இப்போது கிராத் வருவார். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير.
البصر إليك البصر خاشعا وهو حسير وقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوز سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال مبين وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியாவின் பேராசிரியர் பெருந்தகை ஷேகுல் ஹதீஸ், தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவின் பகுதி நிலை தலைவர் அல்லாமா ஏஎம் அப்துல் ரஹ்மான் ஹம்ரத் சுல்லா அவர்கள் இப்போது நம்மிடையே உரையாற்றுவார். ரசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவு தந்து அதை பார்த்து ரசிக்கின்ற இறைவனையே புகழமைக்கும் உண்டாவதாக. நாம் பேசும் தலைப்பு இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம். காரணத்தில் செல்லலாம் அழைத்து செல்லன நபிகளாரையும் செல்லலாம் என்று அவர்கள் கூறினார்கள். இன்னவர் முஸ்லிமுக இருந்ததோ நிச்சயமாக முஸ்லிம்கள் யாவரும் சகோதரர்களே. முஸ்லிம் சகோதரர்களுக்கு கடமைகள் அதிகம் உண்டு. அவற்றும் சிலர் உங்களை கற்பிக்கும் நேரத்தில் சலாம் சொல்லுங்கள், பெரியவருக்கு மரியாதையும் சிறியவருக்கு இறங்கவும் காட்டுங்கள், மற்றவர்களை கற்பிக்கும் நேரத்தில் அன்பை வெளிப்படுத்தி ஆரம்பித்தார்கள். வேறு நாடுகளுக்கு உதவி செய்தல், இன்னும் துன்பங்களில் பங்கு கொள்ளுதல், நோயாளியை நடந்து சாருங்கள், அழைப்பை ஏற்றுதல், வாக்குறுதியை நிறைவேற்றல், சதாச்சாரத்தில் கலந்து கொள்ளுதல், மேலும் மனதிலும் நல்ல இயக்காடுதல் ஆகிய கடமைகள் நாம் மீது உண்டு. இவ்வுலகில் வாழும் அனைவருமே நமக்கு வசதி வளமான வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ செய்து வருகிறார்கள். ஆனாலும் தனக்கு தேவையான உணவும் அணிய ஆடையும் உணர இடமும் தீர்த்துவிட்டால் போது என்று ஒரு வாக்கு கேட்டாலும் இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு மிக அவசிய தேவையாகும். ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது உண்ண உணவு உடுத்த உடையும் பரிசெய்வது என்றால் போதாது. சில மனிதர்களிடம் பேசி பழகி சந்தோஷமாக சுகவீரமாக மகிழ்ச்சியாக கண்ணியமாக நன்மை தீமை நல்லது கெட்டது இவை அனைத்தும் நாம் கற்றுத் தந்த சகோதரத்துவத்தோடு வாழ்கின்ற போதுதான் இவை அனைத்தும் கிடைத்துவிட்டது என்று ஒரு மனிதன் உணர முடியும். முஸ்லிமாக இருக்கிறார்
பிரேமத்தினான் இவன் அப்பா செய்யலாம் அந்த அவர்களிடம் ஒரு யாத்திரம் செய்து வந்தார். அந்த மனிதரிடம் இவன் அப்பா செய்யலாம் அந்த அவர்கள் நீ ஏற்கிறாயா? அல்லாஹ்வின் தூதர்களை நீ ஏற்கிறாயா? ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாயா என்று கேள்விக்குரிய கேள்வி கேட்க அம்மனிதர் எல்லாவற்றிற்கும் என்று பதில் கூறினார். இறுதியாக இப்போ அப்பா செய்யலாம் அவர்கள் அந்த மனிதனுக்கு ஒரு ஆடையை கைப்பிடித்துவிட்டு நன்கொடை ஒன்றை தந்தார். அதிகாரம் அல்ல நான் தெரிவித்தேன். எந்த முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் சகோதரருக்கு ஒரு ஆடையை அணிவித்தாரோ அந்த ஆடை அவன் அணிவிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை பாதுகாத்திருக்கிறான். தன் சகோதரன் தவறாக சென்றால் திருத்த முயற்சி செய்ய வேண்டும். இவன் இருந்து அவனை காப்பாற்ற வேண்டும். உங்களில் ஒரு மற்றவருக்கு கண்ணாடி போடுவர் அவனும் ஏதாவது செய்தல் பார்த்தால் அதை நீக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாமும் சகோதரத்துடனும் அன்புடனும் நட்புடனும் வாழ்வதற்கு வல்லரசா தௌஃபீக் செய்வானாக. வாஹி தவாலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் சிறுவர்கள் பெரியவர்கள் வந்தால் கண்ணியப்படுத்தி நீங்கள் தயவு செய்து இருந்திருக்கு அவர்களை உட்கார வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுடைய பகுதி கடைசி நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த பெண்களுடைய பகுதி அவர்கள் ஆர்வத்தின் காரணமாக ஆண்களுக்கே நாற்காலி இல்லாத அளவிற்கு தயவு செய்து முந்தி வந்து விடாதீர்கள். மந்தத்து பிள்ளைகள் எந்த நாற்காலியும் வரிசையிலிருந்து பெண்களுக்கு உள்ளது என்பதை குறிப்புப்படுத்துவீர்கள். இல்லை என்றால் பின்பு ஆண்கள் வந்த பின்பு உட்கார்வதற்கு நாற்காலிகள் இருக்கிறார். வழக்கத்தில் அவர்களும் நம்மிடத்திலே துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருந்து எல்லோருடைய அன்பையும் பெற்றிருந்த அல்லாஹுடைய நியதிப்படி அல்லாஹ் அமைத்துக் கொண்ட ஓபி இந்தாது ஹுசைன் அவர்களின் மகன் அப்துல் சலாம் நம்முடைய உரையை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். எங்கும் நிறைந்தவனே, உள்ளங்களை அறிந்தவனே, யா ரஹ்மானே, உனக்கே புகழ் அனைத்தும். பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது என்று சொல்லப்பட்ட முகம் குறித்து அவர்களை கொண்டு குவித்த அந்த அறியாமை காலத்தில் அவர்களது சிறப்பையும் உரிமைகளையும் எடுத்துரைத்த நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துல்லாஹ் நான் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் உங்கள் முன்னே பேச வந்த தலைப்பு இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதாம். உலகில் மிக வேகமாக வளர்ந்தும் ஒரே மாற்றம் இஸ்லாம் மட்டுமே. இஸ்லாத்தின் இந்த வளர்ச்சால் கதிகலங்கி போன மேற்கத்திய கலாச்சாரம் இஸ்லாத்தை எந்த வகையிலும் குறை காண முடியவில்லை. இஸ்லாத்தை விமர்சித்து அதன் வளர்ச்சியை கருத்திட மிக ஏழு பொய் விமர்சனங்களை தான் அவர்கள் கூறி வருகின்றார்கள். ஒன்று, இஸ்லாம் தீவிரவாதிகளை உருவாக்குகிறது. இரண்டு, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. இந்த இரண்டுமே பொய் விமர்சனங்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இஸ்லாம்
இதை காலத்தில் நம் சகோதரி தாய்மார்களான பெண் சமுதாயத்திற்கு நாம் தூண்டுதல் செய்ய தவறிவிட்டோம். மேலும் அவர்களை வீட்டு வேலையாக மட்டும் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிவிட்டோம். இது நாம் பெண் சமுதாயத்திற்கு செய்ய மிகப்பெரிய பாவம் அல்லவா? அக்காலத்தில் இவ்வாறு இருந்த பெண் சமுதாயத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தான் உயர்வுகளை செய்தார்கள். எனக்கு பிரியமான வஸ்துகளில் பெண்ணியமும் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள். அது ஜன்னத்து தௌஸ அஃதாமில் உம்மஹாத்தி, தாய் காலடியில் சுவர்க்கம் உள்ளது என்று கூறுகிறார்கள். ஒரு சஹாபி நமது நபியிடம் வந்து கேட்டார்கள், இந்த உலகத்திலே பணிவு, அடக்கம், தியாகம் அதிகமாக செய்பவர் யார் என்று. அதற்கு உன் தாயார் என்றார்கள். அடுத்தது யார் என்று கேட்டார்கள். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாயார் என்றார்கள். அடுத்தவன் யார் என்று கேட்டார்கள். தாயார் என்றார்கள். 3 தடவை கேட்டவர்களும் தாயாருக்கு தாயாருக்கு தாயார் என்றார்கள். 4வதாக ஒரு முறை கேட்டவர்கள் தந்தை என்றார்கள். இதிலிருந்தே புரிகிறது, தாய் அடுத்த இடத்தில் கூட தந்தை என்றார்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பெண்களை எவ்வளவு புகழ்கிறார்கள் என்று. எல்லா வகையிலும் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்றால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வாறு கூறியிருக்க மாட்டார்களே. எல்லா வகையிலும் ஆண்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லா வகையிலும் பெண்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, எல்லா வகையிலும் இருவரும் சமமானவர்கள் அல்ல. காரண அடிப்படையில் ஒருவரை விட மற்றவர் உயர்ந்தவராக இருப்பார் என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை. பெண்கள் மிருதுவானவர்கள், கூடிய சீக்கிரத்தில் மயங்கிய கூடியவர்கள், மலர்களை விட மென்மையான மனங்களை கொண்டவர்கள். எனவே தான் பேருந்துகளாக வைத்துக் கொண்டால் ஆவதும் பெண்ணாலே அணிவதும் பெண்ணாலே என்று சொல்லப்படுகிறது. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வின் தூதர்கள் என்று முதலாக இஸ்லாத்தை ஏற்றவரே ஒரு பெருக்கம். அவர்கள் தான் அகீதா நாயகர்கள். இது மட்டுமா, இஸ்லாத்திற்காக முதலாக உயிரை கொடுத்தவரே ஒரு பெருக்கம். அவர்கள் தான் உண்மையா அவர்கள். இன்னும் இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்த பெண்களை நாம் நூல்களில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். குர்ஆனில் அன்னிசா, அதாவது பெண், வேறொரு ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் பெண்கள் உருவாக்குகின்றார். பெண்கள் இதிலிருந்தே புரிகிறது பெண்கள் எவ்வளவு அந்தஸ்துடையவர்கள் என்று. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள். தலபுலினி பரிலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இஸ்லாம் கல்வி கற்றுக்கூடாது என்று கூறுகிறது என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் பெண்கள் படிப்பதை தான் இஸ்லாம் கழிக்கிறது, பெண்கள் படிப்பதை கழிக்கிறது என்று கூறுகிறார்கள். இது இல்லை, ஆண்களும் பெண்களும் ஒன்றாக படிப்பதை தான் இஸ்லாம் தவிர்க்கிறதே தவிர அவர்கள் படிக்கிறதை தவிர்க்கிறதே இல்லை. ஏனென்றால் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக படித்தால் ஆண்களின் கவனம் சிதறுகிறது, பெண்களின் கவனம் வீணாகி போகிறது. எனவே தான் நாம் சிறிது நேரம் பஸ்ல கூட பார்த்தோம்னா ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் இந்த பக்கம் என்று தனித்தனியாக ஒதுக்கிட்டாங்க. சிறிது நேரம் பயணத்திலே இவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்றால் காலம் ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக படித்தால் எந்த ஆகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். ஆண்களுக்கு ஒரு உயர்வு உண்டு, இதை போல் பெண்களுக்கு ஒரு கடமையும் உண்டு. ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்கு உண்டு, பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்கு உண்டு. அல்லாஹ் நினைத்தவன், நான் மிக்கவன், நம்பிக்கை
உண்மையிலோ தடை இருக்கிறது என்று இல்லை. அந்த அறிவு ஜீவிகளோ அறிவற்றவர்களோ இந்த போலித்தனமான சுதந்திரத்தில் மயங்கிவிடுகிறார்கள். இதான் என்பது உண்மையிலே பெண்களை கௌரவப்படுவதற்கும் ஏற்பட்டதே தவிர அவர்கள் எந்த நிலையிலும் ஏற்பட்டதே அல்ல. இஸ்லாம் பெண்ணுரிமை இயக்கங்களும் உருப்போக்குவார்களும் புரட்சிகளுக்கு எதிராக போராடுவதையும் இருப்பதையும் தாயை கூட்டி மறைப்பதையும் நாம் காண்கிறோம். இது எதை உணர்த்துகிறது? பெண்கள் ஆண்களை விட அதிகப்படியான உணர்வுகளை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் பெண்களுக்கு அதிகப்படியான ஆண்களை அறிவித்து மூடி வைக்கிறது. ஆனால் அந்த அறிவு ஜீவிகளோ அறிவற்றவர்களோ கூறுகிறதை நாம் யாரும் மனதில் வைக்க வேண்டாம். அல்லாஹ் நம்முடைய திருமறையில் கூறுகிறார், குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரை விட்டும் மற்றும் உறவினர்களை விட்டு சென்றதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று இஸ்லாம் வருவதற்கு முன் பெண்களுக்கு சொத்துரிமையே வரவில்லை. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமையே வருகிறது. இஸ்லாமிய வாழ்க்கை சட்டத்தில் ஆண்களுக்கு ஒரு பங்கும் ஆண்களுக்கு ஒரு பங்கும் பெண்களுக்கு ஒரு பங்கும் தான் சொல்லப்படுகிறது. இச்சட்டம் பெண்களுக்கு அங்கீகரிக்கிறது என்பது முஸ்லிம் இல்லாதவர்களின் குற்றச்சாட்டுகள் இதுதான் உண்டாகும். இஸ்லாம் வருவதற்கு முன் பெண்கள் பெற்றோரிடமிருந்தோ உறவினர்களிடமிருந்தோ சொத்துரிமையை வாங்கியதே இல்லை. ஏனால் இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமையே வருகிறது. எனவே இன்றைய பெண்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய வேண்டுமானால் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தௌஃபீக் செய்வாராக. வாய்தவராக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். எம்.ஏ. முகமது ஆதம் அவர்களின் மகள் நிலோஃபர் இப்போது வருகிறார். உங்களிடம் பேர் நிலோஃபர். சமாச்சாரமே இந்நாளின் திறனை மற்றும் சிறப்பிக்கப்பட்ட உலகங்களே
எம்பி ஆதுல்லா மகள் ஆயிஷா சனோபர் புதுச்சூர். ஆயிஷா சனோபர் புதுச்சூர். பெரியோர்களே, சகோதர
பெற்றெடுப்பதும் அவற்றின் நல்ல முறையை வளர்ப்பதும் புத்திசாலித்தன வாழ்க்கை என்று அண்ணன் கூறியுள்ளார்கள். மேலும் தாய் அறிகின்ற காலத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் பெற்றோரும் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதும் மற்றவர்கள் நாட்டை கேட்டுக் கொண்டிருப்பதும் சிறந்த செயல்களாகும். அறிவே வைத்துக் கொண்டு அக்கறை காட்ட வேண்டும். விஷயங்களை பேசிக் கொண்டே இருக்க வேண்டும். அது குறித்து நூல்கள் வாங்கி வாசிக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் போராமை புறத்தோன்ற தீய எண்ணங்களை தோன்றுவதை விட்டு தவிர்த்து நிற்க வேண்டும். அதிலும் கொஞ்சம் குறைகள் அளிக்கக்கூடாது. மேலும் தாயை காலத்தில் பயிற்சியாளர்களின் தன்மைகளுக்கு தாயை கையில் நாம் மாறுத்த முடியும் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஒவ்வொரு பெற்றோரும் இளைஞர்கள் பிரார்த்திக்க வேண்டும். எண்ணிலா எண்ணிலை குலத்தின் தொழிலை நாட்டுவாரை ஆக்குவாயாக என்று ஒவ்வொரு முஸ்லிம் பெற்றோரும் பிரார்த்திக்க வேண்டும். அவர்கள் அளிப்பதாவது நபர்கள் சுவாசத்தை பார்த்து ஓட கற்றுத்தந்து அதன்படி அமல்கள் செய்கின்றனர். அவர்கள் தியாகத்தால் ஒரு வீரம் அளிக்கப்படும். அதன் வழி உலகின் சூரிய தீர்கள் இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு பிரகாசமாக இருக்கும் என்று அண்ணன் கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் சுவாசத்தை மரணம் பெற்றால் அவர்கள் தியாகத்தாலில் பாலுநரிடம் கொண்டெடுக்கப்படுகின்ற அப்பெற்றோர்களுக்கு 2 ஆடைகள் அளிக்கப்படும். அந்த 2 ஆடைகளும் இவ்வுலகிற்கு நிகராக முடியாது. மேலும் அக்குழந்தை ஓடப்படும் என்று சொல்லப்படும். அக்குழந்தை ஒரு நாட்டை ஓடி முடித்தவுடன் அப்பெற்றோர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இவ்வாறு அக்குழந்தை முழுமையாக குழந்தை ஓடி முடித்தவுடன் அப்பெற்றோர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று அண்ணன் கூறியதாக அந்த குறைகளை எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். மகன் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதால் இவ்வளவு சிறப்புகள் கிடைக்கின்றன. இவ்விடத்தில் நீங்கள் மற்றொரு விஷயத்தில் விலகிக் கொள்ள வேண்டும். நீங்கள் சில காசு பற்றி ஆசைப்பட்டு உங்களுடைய சிறிய மகளை உலகப் பொருளில் நான் பாதிக்க வேண்டும் என்று என்னுடைய காரியங்களை இழக்க செய்து விடுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் துன்பத்தில் அகப்பட்டவர்களை போன்றதும் அந்நாளின் கண்டனத்தில் பகிர்ந்துவதற்காக தலைமுறை நிற்க வேண்டியதாகிவிடும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும். பிள்ளைகள் மௌலவியாக
ஆமீன். என்னுடைய கேட்டவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் 2 மாணவிகள் இருக்கின்றார்கள். மறைவுக்கு முன்னால் இப்போது ஒரு மாணவி பேச வருகிறார். மதுரை தொழுதவுடன் இன்னொரு மாணவர் பேசி நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் உஸ்தாதுகள் உங்களிடம் மதுரை தொழுகையிலிருந்து உரையாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இப்போது குறிப்பிட்டதை போல மதுரை தொழுகை முடிந்தவுடன் திரும்பவும் இங்கே சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பத்துவால் தெரு ஜாஃபர் அலி மகள் ஆதிலா வேணும். அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள்
மேலும் இரு கடல்களையும் ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே. ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது. மேலும் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை, ஒரு தடுப்பு இருக்கின்றது. அவை ஒன்றோடு ஒன்று கலந்து விடாதவாறு அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. பிறவாயுடன் பாதுகாக்கப்பட்டு வருவதை திருக்குறான் குறிப்பிடுகின்றது. எகிப்து நாட்டு மன்னன் பிறவான் என்றும் இரண்டாம் கணேசன் மூசா நபிக்கு எதிராக
இந்த முதல் அமர்வு நிறைவடைகிறது. மகரிபுடைய வாங்கிற்கு 5 நிமிடங்கள் இருக்கின்றன. மகரி சொல்வதுடன் திரும்பவும் 2வது அமர்வு ஆரம்பமாகும். இன்ஷா அல்லாஹ்